மொபைலில் மெசேஜ் வந்த பின்னாடி குழப்பம். வீட்டுக்கார அம்மா பையன் காணாமல் போயிட்டு அலறாங்க. ஏயா இப்படி நீ வாட்டுக்கு சில மாதிரி உட்காந்துருக்கிய, பையன் காணவனானே முதல்ல கண்டுபிடிச்சி தொலையா போயா அப்படின்னு. அவர் கும்பகோணத்துக்கு போகிறார். போய் அங்கே தேடி கண்டுபிடிச்சி பையனை கொண்டு வந்தார். வர்ற வழியே போன ஏம்மா பையனை கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டில் வந்து இறங்குறாரு, பஸ்லேயே என்கிட்ட காணாமல் போயிட்டேன். என்னங்க பையனை கண்டுபிடிச்சோம்னீங்க, நீ தான் சொன்ன கண்டுபிடிச்சி தொலை அப்படின்ட்டு. கண்டுபிடிச்சேன் தொலைச்சேன். கண்டுபிடிச்சி தொலைன்னு வார்த்தை சொன்னதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா? அதனால் நிறையா விஷயம் சின்ன குத்தலாக பேசுறதுல கிராமத்து பக்கம் நல்லா நடக்கும். அது எப்போ நடக்கும்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாக வாழணும்னு ஆசைப்படுறப்ப சோகம் வந்துடும். எடுத்து வீட்டுக்காரும் சைக்கிள் வச்சுருக்காரு, இவரும் சைக்கிள் வச்சுருக்காரு, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. திடீர்னு எடுத்து வீட்டுக்காரு ஒரு டூ வீலர் வாங்கிட்டார். புட்டுப்புன்னு அந்த அம்மா உட்கார வச்சு ஓட்டி போனோன்னு இந்த அம்மா அப்படிச்சு டப்புன்னு மோதி குடும்பமே போயிட்டாச்சு. ஒரே மூச்சில் அந்த டூ வீலரில் வர்ற புகையை விட இந்த அம்மா மூச்சு அப்படி வந்துருக்கு. மறுநாள் அந்த ஆள் வர்றாரு டீ சாப்பிட வீட்டுக்கார். இந்த அம்மாவுக்கு அன்னமா அந்த கோபம் இல்லை.